ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 27. ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரத்தை மகிமை பிளஸ் அதை எப்படி உபயோகிக்கணும், எப்படி விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்ச தருவாயில அந்த மந்திரம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத அடுத்த 2-3 ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கிறார். படிக்கிறேன். இப்படி பெருமை படைத்த நாமத்தோடு வேறுபடாத பரபிரம்மத்திற்கே அர்ப்பணமாய் செய்யப்பட்ட கர்மங்கள் முழுவதையும், அவை யாகமேயானாலும் மிகவும் தீர்க்கமான தபஷேயானாலும் சரியே, ஆரம்பித்தது முதற்கொண்டே குறைவாகவே நின்று போனாலும் சரிவே, ஸ்பர்சவேதியின் சம்பந்தத்தால் உண்டான தங்க துணுக்குகள் மாற்றில் வித்தியாசப்படாத போலே பிரம்மத்தின் சுரூபத்தில் அர்ப்பிக்கப்பட்டு போன அவையாக இருப்பதால் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றன. இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத, இந்த கர்மயோகத்தை வேற ஆங்கிள் இருந்து சொல்லப்பட்டது அப்படின்றத நான் சொன்னேன். அது எப்படி அப்படின்னா, ஓம் ஒரு பர்டிகுலரா ஒரு கர்மத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது ஓம் அப்படின்னு ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. இந்த தத் சத்தம் எதற்காக சொல்லப்பட்டது? முழுக்க முழுக்க பிரம்மத்திற்கே அர்ப்பணம் செய்வதற்காக. அதாவது பலனிலே எனக்கு விருப்பமே இல்லை, இது உனக்கே சொந்தம் அப்படின்னு பலன் வருகின்ற அந்த சமயத்துல அந்த பிரம்மத்திற்கு அர்ப்பிக்கப்பட்டு விடுகின்றது அப்படின்னு. அதுவும் பத்தாது என்று சத் சப்தம் என்ன செய்கிறதுன்னா, கர்மயோகம் சித்த சுத்தியை மட்டும்தான் தரும், ஞானத்தை கொடுக்காதுலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஞானத்தைன்னா பிரம்மமாகவே மாற்றி விடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த குறையை நிவர்த்திக்கும் வரையிலே சத் அப்படின்னு சொல்லும் போது, கர்மம் செய்தவன் என்று ஒருவன் மிகுந்து நிற்காமல் அவனும் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டு போகின்ற அற்புதமான ஒரு மந்திரம் என்று அவர் சொன்னார். சரியா? இப்போ அந்த மந்திரம் அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது, அது மேபி பாதியில நின்று போனா கூட, அது யாகமோ தபஷோ வாட் எவர் இட் மேபி, அது பிரம்மமாகவே மாறிவிடுகிறது. செய்தவனும் பிரம்மமாகி விடுகின்றான், கர்மமும் பிரம்மமாகிறது. அங்கே பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை என்ற அற்புதம் நிகழ்கிறது. பாதியில் குறைபட்டு போனால் கூட தங்க துணுக்குகள், ஸ்பர்சவேதி பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா, அது துருப்பிடிச்ச இரும்பா இருந்தாலும் சரி, கடைசியில என்னவா மாறிடுதுன்னா பத்தரை மாத்த தங்கமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு புனிதமாக்கப்பட்டு விடுகின்றது. அப்படிங்கிறதுனால அந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற மந்திரத்தால் செய்யப்படுகின்ற அந்த கர்மம் பிரம்மமாகவே மாறிவிடுகிறது அப்படின்னு சொன்னார். பிரம்மத்தின் சுரூபத்தில் அர்ப்பிக்கப்படும் நதி ஜலம் சமுத்திரத்தில் விழுந்து சமுத்திரத்தோடு ஒன்றுபட்டு போன பின் அதில் குறைவு நிறைவு என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போவது போலே அக்கர்மங்கள் பூரண பரபிரம்மமாகவே ஆயிப்போய் குறைவு நிறைவு என்று பேச்சுக்கு இடம் கொடுப்பது இல்லை. இப்போ நிறைய நதிகள் இருக்கு. அதுவும் இப்போ இந்திரியாணின்னு ஒரு நதி இருக்குங்க. அது இப்பெல்லாம் அது கிளீனே பண்றது இல்லை. அது இவ்வளவு புனிதமான நதி இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சிலர் வருத்தப்படுறாங்க. இந்த எல்லா நதிகளும், அது குறைவான நதி, மேலான நதி, இது ரொம்ப புனிதமான நதிப்பா, இது அவ்வளவு புனிதம் இல்லாத நதிப்பா அப்படிங்கிற நதிகள்ல நீங்க குறைவு மேல்னு சொல்லிக்கலாம். சரியா? இந்த நதி கடைசியில இப்ப சாக்கடையாவே ஆயிடுச்சுடா அப்படின்னு அந்த நதியை குறைச்சு மதிப்பிடுறாங்க. ஒரு நதியை ரொம்ப அதிகமா புகழ்ந்து பேசுறாங்க. இது எல்லாம் எது வரைக்கும்? சமுத்திரத்துல கலந்து போகாத வரைக்கும் தான். கடைசியில இது எல்லாம் சேர்ந்து கடைசியில சமுத்திரத்துல கலந்து போனதுக்கு அப்புறமா அந்த நதி கலந்து விட்டு அந்த நதியை குறைவு நிறைவுன்னு எவனாவது பேச முடியுமான்னா எதுவும் பேச முடியாது. சோ அந்த மாதிரி நீங்க கர்மம் குறைவுல இருந்திருக்கலாம். இந்த குறைவுபட்ட அந்த கர்மம் கூட ஓம் தத் சத் என்ற மந்திரத்தின் உச்சாரத்தினால் அது நிறைவடைகிறது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காரு. இவ்வாறு இந்த பிரம்ம நாமத்தின் கீதி உனக்கு சொல்லப்பட்டதாயிற்று. அன்றியும் அதில் 3 அட்சரங்களில் ஒவ்வொன்றின் தனித்தனி பிரயோகத்தின் முறையும் உனக்கு நன்றாக சொல்லப்பட்டு தீர்ந்தது. ஏன்னா மொத்தம் 3 பேர் இருக்கு பிரம்மத்துக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு எல்லாமே நான் உனக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன். சாஸ்திரங்களின் உத்தம ரகசியார்த்தங்களை தெரிந்து கொண்டவர்களுள் சிறந்தவனான அர்ஜுனா, இந்த பிரம்ம நாமமானது இவ்வளவு உத்தமமான பெருமை படைத்தது என்று இப்போது நீ அறிந்து கொண்டாய் அல்லவா? நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம எல்லாம் சாஸ்திர விற்பனர்கள் அல்லதான், இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாயிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப ஞானதேவர் கேட்கிறார். ஆகவே இது முதற்கொண்டு இந்த நாமத்தை சதா ஜபித்துக் கொண்டிருப்பதில் அனுதினமும் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சிரத்தையுள்ளவனாய் நீ ஆகிவிட வேண்டும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா, அதை அப்ளை பண்ணி அனுபவிக்கிறதுக்காக. சோ இவ்வளவு நேரம் நீ தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதுரா, ஸ்ரத்தை எடுத்துக்கோ. என்ன ஸ்ரத்தை எடுத்துக்கோ? இனிமே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுமே
ஓம் தத் சத் என்ற அந்த மந்திரத்தின் உச்சாரத்தோடு தான் செய்வேன் என்று பிரதிஞை எடுத்துக்கொள், சத்தியம் செய்து கொள் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காவே எடுத்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சிரத்தை உன்னிடத்தில் ஏற்பட்டு விட்ட பின் சம்சார பந்தத்தின் அல்பாம்சம் கூட உன்னிடத்தில் நிலை கொள்ள முடியாததாகிவிடும். கேஸ் அந்த மாதிரி ஒரு சிரத்தை மட்டும் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா, சிரத்தைன்னா நம்பிக்கை, இனிமே நம்ம இப்படிதான் பண்ணணும்ன்ற வைராக்கியம், சோ அது மட்டும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, சம்சாரம் அப்படின்னா சூழலில் சுகம் இருக்கு என்று நம்பி வாழ்வது சம்சாரம்னு அர்த்தம். சரியா? அதன் அல்பாம்சம் கூட, அணு அளவு கூட அது உன்னை தொல்லை செய்யாது அப்படின்னு அர்த்தம். எந்த கர்மத்தில் இந்த நாமத்தின் பிரயோகம் உத்தம ரீதியாக செய்யப்படுகிறதோ அந்த கர்மானுஷ்டானத்தினால் லோகஹிதமான சகல சத்கர்மங்களும் விதிகோணாமல் அனுஷ்டிக்கப்பட்டவையாக மாறிவிடுகிறது. சோ ப்ராப்பரா எப்படி சொல்லணுமோ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எந்த கர்மமாக இருக்கட்டும் அது உத்தம ரீதியாக செய்யப்பட்டதாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார்.